சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு அண்டை நாட்டினுடைய பிரதமரையும் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் இணைத்து வைத்து ஒரு நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான இராணுவத்துறை, அதாவது பாதுகாப்புத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருப்பதன் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது இலங்கை. ஏற்கனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், குறிப்பாக இலங்கை தமிழக மீனவர்கள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த கட்டுரை வெளியாகி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கட்டுரை வெளியானது தொடர்பாக இலங்கை அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை. ஆனால் இந்த கட்டுரை தவறுதலாக வெளியிடப்பட்டுள்ளது என்றும், யார் இதை வெளியிட்டார்கள் என்ற தகவல் இல்லை என்கிற காரணத்தினாலும் அந்த கட்டுரையை நீக்கிவிட்டு பிரதமர் மோடியிடமும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமும் பகிரங்க மன்னிப்பை கேட்டிருக்கிறது இலங்கை தரப்பு. குறிப்பாக அந்த இணையதளத்தில் அந்த மன்னிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடியையும் ஜெயலலிதாவையும் இணைத்து, அதாவது இங்கிருந்து தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக ஜெயலலிதா எழுதுகிற கடிதத்தை ஒரு கீழ்த்தரமான முறையில் விமர்சித்திருக்கிற அந்த கட்டுரை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. நாளை இலங்கை துணை தூதரகத்தை, சென்னையில் இருக்கிற இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடுகிற போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்சேவுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் வெடித்திருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எதிர்க்காமல் இருக்கிறது இன்னும் பாரதிய ஜனதா தலைமையிலான மோடி அரசாங்கம்? ஜெயலலிதாவுடன் இணைத்து எழுதப்பட்ட இந்த சர்ச்சை குறித்து இதுவரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்தோ மோடியிடமிருந்தோ எந்த விதமான கண்டன குரல்களும் எழாததற்கான காரணங்கள் என்ன? தற்பொழுது இந்த சர்ச்சைக்கு வித்திட்டிருப்பதன் மூலமாக தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனையை சுணக்குவதற்காக, அதாவது தடை செய்வதற்கான முயற்சிகள் ஏதும் நடைபெறுகிறதா என்ற கோணத்தில் இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைந்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம். இதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பலராமன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போன்று மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வேல்முருகன் சார், நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னதாக ஒரு அரசாங்கம் ஆவணப்பூர்வமாக தங்களுடைய கோரிக்கைகளை ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு நடைமுறை, வழக்கத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை இந்த மாதிரியாக கடிதம் எழுதுவது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த கடிதம் எழுதுகிற நடைமுறையை, குறிப்பாக இந்த தமிழக மீனவர் பிரச்சனை குறித்த இந்த விவகாரத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்து, அதுவும் ஒரு நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருப்பது எத்தகையான இரு நாட்டு உறவுகளுக்குமான நிலைப்பாட்டை காட்டுகிறது? இல்லை, இது சிங்கள அரசின் மிகப்பெரிய ஒரு கொடூர முகத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. ஏற்கனவே ஈழத்தில் எமது தமிழர்கள் கொன்று குவித்து அழித்தொழித்தார்கள். அதில் இந்திய அரசு ஒன்றும் பெரிதாக இலங்கையை கண்டிக்கவோ அவர்கள் நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை. தற்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுத்தவரையில் இந்த தமிழக மீனவருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார். இரண்டாவது, கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், அதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு பாரம்பரியமான சொத்து, தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரியமாக மீன் பிடிக்கின்ற உரிமை இருக்குது என்பதை நிலைநாட்டுவதற்கான எல்லா விதமான முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நாம் இங்கே விவாதித்தோம். கடந்த கால காங்கிரஸ் அரசு எப்படி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்கிற மனுவை உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ததோ அதையே இந்த பிஜேபி அரசும் செய்திருக்கிறது. இதையும் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படி தமிழக மீனவர்களுடைய படுகொலைக்கும் துன்பத்துக்கும் துயரத்திற்கும் அவர்கள் வலைகளை அறுத்தெறிவதும் படுகொலை பறிமுதல் செய்வதும் கொழும்பு சிறையில் சித்திரவதை செய்வதும் என்கிற தொடர் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு ஒரு தீர்வை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திரு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் எடுத்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அல்லது ஒரு வயிற்றெரிச்சலின் காரணமாகத்தான் தொடர்ந்து சிங்கள இனவாத அரசினுடைய பிரதிநிதிகள், அரசபை உறுப்பினர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்துடைய வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து கட்சியின் பேராதரோடு நிறைவேற்றப்பட்ட 4 சட்டமன்ற தீர்மானங்களை நிறைவேற்றிய போதும் அங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பண்பாடற்ற, நாகரிகமற்ற, மிக கேவலமான, கீழ்த்தரமான ஒரு கார்ட்டூன்களை போடுவதும், அது இளைஞனுடைய அந்த அதிகாரப்பூர்வமாக இணையதளம் என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் இராணுவத்தினுடைய அந்த பயன்பாட்டுடைய இணையதளத்தில் நிச்சயமாக அதனுடைய அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல், அதனுடைய செயலாளர் உயர்மட்ட அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழைந்து ஈஸியாக இணையதளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு விட முடியாது. இது ஒரு தேசிய பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு அகில உலக ஒரு பக்கத்து நாடு இந்தியா பிரதமரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆக இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி வெளியிடுகின்ற போது நிச்சயம் சிங்கள அந்த இனவாத அரசின் அந்த ஒரு கேடுகட்ட தன்மை தான்.
உலகத்தில் எந்த நாட்டிலும் பச்சை குழந்தைகளை கதற கதற கற்பழித்து கொன்றதில்லை. ஆனால் சிங்கள பேரினவாத அரசின் இராணுவம் கொன்றது. ஆக அது போன்ற அவர்கள் இருக்கிற அந்த கீழ்த்தரமான எண்ணமும் கீழ்த்தரமான புத்தியும் தான் இது போன்ற செயல்களை தங்கள் ஊடகங்கள் வெளியிடுவது காட்டு. இதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த செய்தி வந்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் கருத்து மாற்றங்களை எல்லாம் மறந்து இதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள், கண்டிப்பாக எச்சரித்திருக்கிறார்கள். தன்னெழுச்சியான போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. ஆக அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தினம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாமல் வந்து போச்சு, நாங்கள் அதை திரும்ப பெற்றுக்கிறோம், மன்னிப்பு கோரும் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை. என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்திய அரசு, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மோடி அரசு இதற்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு நம்முடைய இலங்கைக்கான இந்தியாவிற்கான இலங்கை தூதரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் என் கட்சியினுடைய கோரிக்கை. நான் தான் முதலாவதாக இந்த இலங்கை தூதரகம் முற்றுகையிடப்படும் என்கிற போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறேன். ஆக இவர்கள் ஏதோ சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டோம், நாங்கள் எடுத்துக்கிட்டோம், விட்டுருங்க அப்படின்னு என்பதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கொடூர முகம் எப்படி அங்கு எம் இனத்தை அழித்தொழித்து போது அந்த கொடூர முகம் உலகம் கண்முன் விரியப்பட்டதோ அதுபோல் தான் இன்றைக்கு தமிழக மீனவர்கள் பிரச்சனையிலும் சிங்கள பேரினவாத அரசின் கொடூர முகம் இந்த செய்தியின் மூலமாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். வேல்முருகன் தொடர்ந்து பேசலாம். திருமுருகன், இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இமெயில் இருக்கு, எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு, இப்பவும் மேம் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு முறையில் இருக்கிற ஒரு யதார்த்தமான நடைமுறை, ஆவணப்படுத்துவதற்காக கடிதம் எழுதுகிற ஒரு நடைமுறை. இதை ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போதும் இந்த மாதிரி பல முறை தமிழக முதலமைச்சர் கடிதங்களை எழுதியிருக்கிறார், அதற்கான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கடிதம் எழுதுகிற விவகாரத்தை முக்கியமாக குறிப்பிட்டு, அதுவும் இந்த மீனவர் பிரச்சனையை முக்கியமாக குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிற இந்த கட்டுரை அது யாரால் எழுதப்பட்டது என்று பெயர் குறிப்பிட்டதோடு அதற்கான அந்த கார்ட்டூன் கேலி சித்திரத்தையும் வரைந்து அந்த இணையதளத்தில் பதிவிடுகிற அளவிற்கு வருகிற ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது வரைக்கும் அந்த ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய வலைதளம் பாதுகாக்கப்படாமல் இருந்திருக்கும் நினைக்கலாம். இல்லை, இது கோத்தபய ராஜபக்சேனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இணையதளம். அதனால வெளிப்படை யாருமே உள்ள போயெல்லாம் செஞ்சிட முடியாது. அது ஹேக்கிங்கான ஒரு பாசிபிலிட்டியும் அதில் கிடையாது, தெளிவாக சொல்லிட முடியும். இது இந்த வெறும் செய்தி இந்த இப்படி ஒரு நாகரிகமற்ற முறையில் சித்தரித்ததுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா, தமிழகத்தை இந்திய இலங்கை அந்த உறவுகளுக்கு இடையிலிருந்து தனிமைப்படுத்தி விட்டோம் என்பதைத்தான் இலங்கை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இந்திய மோடி அரசாங்கம் சுப்பிரமணியன் சாமி அனுப்பியதன் மூலமாக அவர் வெளிப்படையாக அங்கே தமிழகத்தை இதிலிருந்து துண்டித்து விடுங்கள் என்று சொன்னதன் மூலமாகவும் இந்திய அரசம் குறிப்பாக அது செய்தி இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் சுப்பிரமணியன் சாமி பேசியிருக்க முடியாது, அல்லது ஒப்புதலை மீறி பேசி இருந்தார் என்றால் இந்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். இது இரண்டுமே நடக்கவில்லை. ஆக இவற்றை தெரிந்து கொண்ட பிறகு குறிப்பாக ஒரு உணர்த்துகிறது, அதாவது இலங்கை ராணுவத்துறை ஒரு செய்தியை உணர்த்துறாங்க. என்னன்னா, நீ எங்களுக்கு இருவருக்கான உறவில் நீங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக நாங்கள் பார்க்கவில்லை என்பதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கிறதான் அது பாதுகாப்புத்துறை செயலகத்தின் மூலமாக வெளியிடப்படுகிறது. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த ஆட்சி முறையிலையும் பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த தமிழகத்தினுடைய முதல்வர்களையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் கோமாளிகள் என்று சரத் பொன்சேகா சொன்ன பொழுதும் கூட மன்மோகன் சிங் எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே போன்றதான் நரேந்திர மோடியும் அமைதியாக இருக்கின்றார். ஆக தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்துவது என்பது இந்திய இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுல இந்திய அரசாங்கத்தினுடைய சுயநலம் இருக்கிறது, அவர்கள் தமிழகத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, வெளியுறவு கொள்கையில இவர்களை ஈடுபடுத்துவதற்கான மறுப்பு அவர்களிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. இதனால் தான் இன்னும் வரைக்கும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான கடுமையான எதிர்ப்பு என்பது பதிவு செய்யப்படவில்லை. ஆக இதை நம்ம ஒரு சாதாரண போக்காக எழுதிட முடியாது. அது ரொம்ப விளையாட்டுத்தனமா காமிக்கிற மாதிரி அவங்க அந்த குறிப்பு உணர்த்திருக்கிறாங்க. இதுல இந்திய அரசாங்கத்தோட மௌனம் தான் மிக மிக மோசமான மௌனம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஒரு இதா பார்க்கல, இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று தெரிந்த ஒன்றை இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், தங்களது மௌனத்தின் மூலமாக அங்கீகரிக்கிறார்கள். அதுவும் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஒரு அண்டை நாடு இப்படி பேசும் பொழுது இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? தொடர்ந்து பேசலாம். பல்ராமன் சார், பிரச்சனை தெளிவாக தெரியும். ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அந்த நட்புறவு எப்படியாக இருந்திருக்கிறது அப்படின்னு தெரியும். இந்த பிரச்சனை தொடர்பான உங்களுடைய கருத்து? இந்த பிரச்சனைக்கு வேல்முருகன் சொன்ன மாதிரி தமிழகத்தில் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த அநாகரிகமான செயலை கண்டிக்க வேண்டும் என்பதில் எந்த கட்சியும் விட்டு கொடுக்காமல் தன் பணியை கடமையை செய்திருக்கிறது. இப்போ சட்டமன்றத்திலேயும் மற்றதுலேயும் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ஜனநாயகம் இல்லை அது இதுன்னு சொன்னால் கூட இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமான கருத்து ஒன்றுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவன் இலங்கையிலையும் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கிறோம், நீக்கிட்டோன்னு சொல்கிறான். இருந்தாலும் மேற்கொண்டு இந்த மாதிரி முற்றுகையிட வேண்டும் என்று வேல்முருகன் சொன்ன மாதிரி அது செய்கிறது கொள்வது மேலும் தவறுகள் நடக்காமல்
இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பை தேடுவது என்பது ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சுப்பிரமணிய சாமி மத்திய அரசினுடைய சார்பில் போய் கலந்துக்கிறாரு. சேஷாத்ரி சாரியும் சாரி தானே, சேஷாத்ரி சாரியும் சுப்பிரமணிய சாமியும் கலந்துருக்காங்க. அவங்க ஒன்றும் விவரம் இல்லாதவங்க இல்லை, ஆனால் அவங்க சொல்கிற விவரம் நமக்கு எரிச்சலை ஊட்டுவதாக இருக்கிறது. அது இப்போ இனிமேல் பொறுத்து இருந்தால் பார்க்கணும், இல்லைன்னா அம்மையார் தான் சொல்லணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே முருகன் சொன்னது போல் ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். இந்திய அரசாங்கம் தமிழகத்தை கழட்டி விட்டு விட்டதா, தனிமைப்படுத்தி விட்டதா? இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை தனிமைப்படுத்துகிறது, தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் தனியாக தமிழ்நாடு இருக்கட்டும் என்று விரும்புகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு மத்தியில் நிறுத்தியிருக்கிறாரு. அது விவாதங்கள் போக போக தான் அது புரியும் இதுக்கு மத்திய அரசும் என்ன சொல்லுகிறது. நிச்சயமாக சொல்லுங்க பேச. தமிழிசை மேடம், இதுவரைக்கும் இங்கிருந்து எத்தனையோ கண்டன குரல்கள் எழுந்திருக்கிறது. உங்கள் கண்டன குரலோடு சேர்த்து எல்லா கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் தமிழகத்தில் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த விஷயம் வேல்முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயம் தொடர்பாக இதுவரைக்கும் குறைந்தபட்சமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்தோ பிரதமர் அவர்களிடமிருந்தோ அல்லது பிரதமர் அலுவலகத்திடமிருந்தோ எந்த விதமான கண்டன குரல்களும் எதிர்ப்புகளும் ஏன் பதிவு செய்யப்படவில்லை? இல்லை, பதிவு செய்யப்படவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். அதற்கு முன்னால் இத்தகைய ஒரு கீழ்த்தரமான பதிவை இலங்கையின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் வந்திருப்பதை நான் முற்றிலுமாக மிக கடுமையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பெண் அரசியல்வாதிகளில் ஒருவள் என்ற முறையில் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண் முதலமைச்சர் எழுதுவதனால் தான் நீங்கள் இந்த அளவிற்கு ஒரு வக்ர புத்தியோடு ஒரு அரசாங்கம் இதை எண்ணுகிறது என்ற விதத்தில் உலகம் முழுவதும் இது கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். ஆனால் இங்கே மரியாதைக்குரிய பெரியவர் காங்கிரஸை சார்ந்தவர்கள் தமிழகம் தனிமைப்படுத்தப்படுகிறது மத்திய அரசால் என்று சொல்வதைத்தான் என்னால் ஒன்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்று சகோதரர் சொல்கிறார் இது மத்திய அரசின் மௌனமாக இருக்கிறது. இதுதான் எனக்கு தேவையில்லாத ஒன்று. இங்கே நமது பிரதமரையும் நமது முதலமைச்சரையும் ஒரு இலங்கை அரசு மிக கடுமையாக மிக மோசமாக சித்தரிக்கிறது. இந்திய பாராளுமன்றத்தில் இதற்கான எதிர்ப்பு வெளியிடப்படுகிறது. உடனே இந்திய அரசு இலங்கையில் உள்ள இந்திய தூதரை அழைத்து அதற்கான கண்டனத்தை உடனே தெரிவியுங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அதை கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எங்களது கண்டனத்தை பதிவு செய்த பிறகுதான் இலங்கை அரசு இதை எடுத்திருக்கிறது, அங்கே இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறது என்று. ஆக நாம் போராடினால் உடனே இலங்கை அரசு எத்தனை முறை செவிசாய்த்திருக்கிறது? இவர்கள் அதிகாரப்பூர்வமாக மத்திய அமைச்சரவையில் இருக்கும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகள், அங்கே படுகொலை நடந்த பின்பும் எந்த அளவிற்கு கண்டனத்தையோ அதற்கான எதிர்ப்பையோ தெரிவித்தார்கள். ஆனால் மத்திய அரசு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணம் இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா பத்திரிகை இணையதளத்திலும் இருக்கிறது, ஆங்கில தொலைக்காட்சி இணையதளத்திலும் இருக்கிறது. எங்களது கண்டனத்தை தெரிவித்த பின்புதான் அது நீக்கப்பட்ட. தமிழகத்தில் போராட்டம் நடக்குது ரோட்ல, உடனே இலங்கை அரசு பணிந்து விடுமா? இந்திய அரசிடம் இருந்து. அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது இங்கே உள்ள ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்கிறது என்றால், மத்திய அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்களைப் போலவோ காங்கிரஸ் ஆட்சியை போலவோ தமிழர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டால் நான் உட்பட நாங்கள்லாம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். வருங்காலம் பார்க்கத்தான் போகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி இலங்கை விவகாரத்தில் எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு சார்பான நிலையை எடுத்து போராட போகிறோம் என்பதை இந்த தமிழகம் பார்க்கத்தான் போகிறது. நாங்கள் அவங்கள மாதிரி 10 வருஷம் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சும்மா இருக்க மாட்டோம். எத்தனை முறை இவர்கள் சென்று மத்திய அரசு இவர்கள் கோரிக்கை வைத்தார்கள்? தமிழகத்தில் உள்ள தலைவர்கள், தமிழக தலைவர்கள் மத்தியில் அரசிடம் சென்று கோரிக்கை வைத்தார்களா? என்ன கண்டன குரல் இவர்களிடம் இறங்கி எழுந்தது? ஆனால் இன்று முதலில் நாங்களும் கண்டன குரல் கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, வருங்காலத்தில் பார்க்கத்தான் போகிறார்கள். அதனால் நாங்கள் ஒன்றும் சும்மா இருந்து விட போவதில்லை. குற்றம் சாட்டுவதை, மோடி அரசு மீது குற்றம் சாட்டுவதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காங்கிரசும் மோடி அரசும் ஒன்று இல்லை என்பதை தமிழகம் பார்க்க போகிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததை போல தற்போதைய பாரதிய ஜனதா அரசாங்கம் அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காது. குறைந்தபட்சமாக இந்த சர்ச்சை குறித்தே கூட வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து இலங்கைக்கு கண்டனம் பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் இந்த இணையதளத்திலிருந்து இந்த சர்ச்சைக்குரிய கட்டுரை நீக்கப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தற்போது மோடி அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற கருத்தையும் தமிழிசை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்.
பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சாமி கலந்து கொள்ளுகிற பொழுது அங்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவில் தமிழகம் எந்த வகையிலும் தலையிடாது என்கிற கருத்தை பதிவு செய்ததை கூட இந்த கட்டுரை பதிவு செய்திருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பேசலாம். விவாதமேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாத மேடை தொடர்கிறது. எல்லை மீறும் இலங்கை என்ற தலைப்பு குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளில் பல்வேறு விஷயங்களில் எல்லை மீறி கொண்டிருந்த இலங்கை தற்போது மத்திய அரசுக்கும் தமிழகத்திற்குமான உறவு குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரையை அந்நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழக இலங்கை மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கட்டுரை குறித்த சர்ச்சை குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு பலராமன் அவர்கள், மேடம் அவர்கள் முன்வச்ச மாதிரி கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை எதிர்க்கவும் தடுக்கவும் காங்கிரஸ் அரசாங்கம் தவறிவிட்டது. ஆனால் இந்த சர்ச்சை தொடர்பாக முதல்ல வெளியுறவு அமைச்சகம் பதிவு செய்த கண்டனத்திற்கு பிறகாகத்தான் அந்த கட்டுரை நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை எந்த விதத்திலும் தனிமைப்படுத்தி விடுவதற்கான முயற்சிகளில் மோடி ஒருபோதும் இறங்க மாட்டார் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. முன் வச்சது மட்டுமில்ல, திருமுருகன் சொன்னார், இந்திய அரசு தமிழக அரசை தனிமைப்படுத்துகிறது, தனித்து விடுவித்து விட்டது. அதுதான் நாங்கள் எந்த வகையிலும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. குற்றச்சாட்டை நினைவுபடுத்தினேன். குற்றச்சாட்டு அல்ல, நான் குற்றச்சாட்டு நினைவுபடுத்தினேன். தமிழகத்திலும் அப்படி சில கட்சிகள் இருக்கின்றன. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசின் பிஜேபியின் கடமை. காங்கிரஸும் மோடி அரசும் ஒன்றல்ல சொன்னாங்க. உண்மையிலே ஒன்றல்ல. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ததோ அதை தான் இப்போ இருக்கிற அரசும் செய்யும்ன்றதுக்கு இதெல்லாம் உதாரணமோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. அதில் அதை விட ஒருபடி மேலே சுப்பிரமணியன் சாமி என்ன பண்ணுவாரோ என்கிற அச்சம் இருக்கிறது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஞானதேசிகன் சம்பந்தப்பட்ட தூதருக்கு ஃபோன் பண்ணி, இணையா இந்த மாதிரி வந்திருக்கிறதே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது தவறு தாங்க, அது இடையில் யாரோ புகுந்து அப்படி பண்ணிட்டாங்க, உடனடியாக அதை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரெஸ்ஸையும் அவர் சந்திச்சிருக்காரு. ஆகையினால அவரவர் கடமையை தமிழகத்தில் அனைத்து கட்சியும் செய்திருக்கிறது என்பது உண்மை. ஒட்டுமொத்த தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது வழக்கம் போல குற்றம் சாட்டுகிற அந்த மனோபாவத்தில் தான் இவங்க குற்றம் சுமத்துறாங்களே ஒழிய, அந்நிய கொள்கையில், வெளிநாட்டு கொள்கையிலோ அல்லது இதுவரை எடுத்து வந்த கொள்கையிலோ ஏதேனும் வேறுபாடு இருந்து புதிய வளர்ச்சியோ புதிய முயற்சியோ புதிய பரிணாம வளர்ச்சியோ இருந்தால் இனிமேல் தான் தெரிய வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். குறைந்தபட்சமாக இந்த குறிப்பிட்ட தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பாக மோடி அவர்கள் பதவியேற்கிற பொழுதே அனைத்து நாட்டு பிரதமர்களையும் அதிபர்களையும் அழைத்தது, அதற்கு பிறகாக இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படியாக மாற்றப்பட்டது, மீனவர்களையும் படகுகளையும் விடுவித்த விவகாரம், ராஜபக்சே எடுத்த நிலைப்பாடு, அதற்கு பிறகாக மோடியினுடைய அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் எல்லாமும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். மீனவர்களை உடனே விடுவிச்சாங்க. படகு முதல் தடவை அனுப்புனா ரெண்டாவது ஆளை விட்டுருவான், படகு அனுப்புறதில்லை. அதே குஜராத்தில் இருக்கிற மீனவர்களையும் பாகிஸ்தான் பிடிக்கிறான், ஆளை விட்டுறான், படகை விடுறதில்லை. இப்போ படகையும் ஆளையும் சேர்த்து விட்டுறான், இங்கே மட்டும் பாதி நிறுத்துகிறான். இதனுடைய கோளாறுகள் எப்போது முடிவுக்கு வரும்ன்றத இது மத்திய அரசும் இங்கே மற்ற கட்சிகள் பேசுவதை விட நாமே யோசிக்கலாம். ஒரு தெருவில் போகும்போது அடிக்கடி ஒன்வேல பிடிக்கிறான்னு சொன்னால் நம்ம ஏன் போகிறோன்னு ஒரு கேள்வி கேட்போம். இந்த 2 விஷயத்தை 2 அரசுகளும் பேசி முடிவு செய்யுங்கள், மத்திய அரசு மத்தியஸ்தரா உட்கார்ந்து பார்க்கும் அப்படின்னும் போது தமிழக அரசும் அங்கத்திய மீனவர்களும் தமிழக மீனவர்களும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற முடிவு வருகிற போது கடைசியாக பேசிய பேச்சில் தமிழகத்து மீனவர்கள் தான் செய்கிற வேலையை விட்டு கொடுக்க முடியாது. அதாவது அந்த ரெட்டமடி வலை, ஹார்ஸ் பவர் அதிகமாக உள்ள என்ஜின், இதுங்களை நாங்கள் பயன்படுத்துறதை நிறுத்த முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதே குற்றச்சாட்டு நம்ம ஊர்லேயே வந்து ராமநாதபுரத்தில் நம்முடைய ஆட்சியரை கூட கேரோ பண்ணாங்க. இப்போ நேற்று கூட கொல்லத்தில் கேரளாவில் பிரச்சனை வந்துக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு செய்தால் ஒரு அரசு தீர்த்து விடலாம். ஆனால் உண்மையிலே தமிழக அரசை பொறுத்த மட்டும் நான் என்ன அதை வருத்தத்தோடு தெரிவிக்க விரும்புவதுன்னா, இந்த பிரச்சனை அவர்கள் தீர்க்க வேண்டும் என்பதை விட
மத்திய அரசு மீது ஒரு காழ்ப்புணர்வை சதா நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. பலராமன் சார் தொடர்ந்து பேசலாம். மேடம், இந்த இஷ்யூவை பெருசாகிறதுக்கும் இது இன்னும் பூதாகாரமாகிறதுக்குமான விஷயம், இந்த இணையதளத்திலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னாலும் இதனுடைய காப்பி எல்லார் கையிலும் இருக்கு. அந்த புகைப்படங்கள் ஊடகங்கள் எல்லாத்திலும் வெளியாயிருச்சு. எங்க போனாலும், எந்த ஊடகங்கள்ல போனாலும், எந்த இணையதளங்கள்ல போனாலும், சமூக வலைதளங்கள்ல எளிதாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறி போச்சு. இந்த சர்ச்சை உருவானதற்கான அடிப்படையான காரணமாக சொல்லப்படுவது ஒரே ஒரு விஷயம். சேஷாத்ரிச்சாரியும் சுப்பிரமணியன் சாமியும் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் இலங்கைக்கு சென்ற போது இந்த மாதிரியான கருத்தை தெரிவித்திருப்பதை இந்த கட்டுரை பதிவு செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனையில தான். அதாவது இந்த கட்டுரை எதை உண்மையை பதிவு செய்திருக்கிறது? இதில் நீங்கள் ஒன்றை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் இதில் எங்களது உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அனுப்பப்படவில்லை. ஆனாலும் நீங்கள் சொல்வதை போல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாளர்கள் தான் இதை செய்தார்கள் என்ற கருத்தை பதிவு செய்தது இந்த கட்டுரை என்றால் 1876 கச்சத்தீவு எங்களுடையது, இலங்கைக்கு சொந்தமானது என்ற பதிவை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அப்படி என்றால் இதில் உள்ள பதிவெல்லாம் உண்மை என்றால் 1876 இருந்து கச்சத்தீவு அவர்களுடையது, இது இலங்கைக்கு சொந்தமானது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நமது ராமநாதபுரத்து அரசரை சார்ந்தது என்று நமது கெசட்லேயே இருக்குது. அதை தாரை வார்த்தது காங்கிரஸ். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி சொல்வது? அதனால் தான் நான் சொல்கிறேன், இது மத்திய அரசை குற்றம் சாட்டுவதற்காக சில பேர் சொல்வதாக இருக்கிறது என்பதை மட்டுமல்ல, பதிவு செய்தது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால் தான் நாங்கள் வன்மையாக இலங்கை அரசை இதுல முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கலாம். ஆனா இந்த கட்டுரையில எந்த தளத்திலும் மோடி அவர்களை விமர்சிப்பதான ஒரு விஷயமே இல்லை. தமிழக முதலமைச்சரை தான் முழுவதுமாக ஏன் விமர்சிக்க மறுக்கிறார்கள் என்றால் இதில் முதல் முறையாக அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு பிணக்கை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்பது முதல் முறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது, அறுதி பெரும்பான்மை பெறுகிறது. உடனேயே அங்கே உள்ள செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர், அவர் பேர் கெஹலியா ராம்புக்வாலா, உடனே என்ன சொல்கிறார்? நல்ல வேளை பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டது, இனிமேல் தமிழக அரசின் ஆதரவு அவர்களுக்கு தேவையில்லை என்று யார் சொல்கிறார்? இலங்கை அமைச்சர் சொல்கிறார். அதற்கு முதல் கண்டன குரல் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்துதான் எழுந்தது. என்ன சொன்னோம் என்றால் எங்களது மாநில உறுதிப்படுத்துகிற கருத்தை தான் சுப்பிரமணிய சாமி நான் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு கருத்து இலங்கையிலிருந்து வந்திருக்கிறது. இலங்கை இப்படிப்பட்ட கருத்தை உறுதி செய்து மத்திய மாநில அரசுகளின் நல்ல உறவை அவர்கள் மேம்படுத்தாதன் மூலம், அந்த உறவை பாதிக்க செய்வதன் மூலம் இலங்கை அரசிற்கு, இலங்கையில் உள்ள தமிழர் பிரச்சனைக்கும் தமிழக மீனவர் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துவிடக் கூடாது என்ற இலங்கை அரசின் போக்குத்தான் இதை காண்பிக்கிறது. நீங்க சொல்ற மாதிரியான எல்லா விஷயத்திற்கும் குறைந்தபட்சமாக மத்திய அரசு, பிரதமர் அவர்கள் இதற்கான கண்டனங்களை இலங்கைக்கு எதிராக பதிவு செய்திருக்கலாமே. இந்த விஷயத்தில் இல்லை. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள்ல பதவியேற்பு விழாவில் இருந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு கொஞ்சம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மீனவர்கள் விடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியதுங்கிற மாதிரியான விஷயத்துல குறைந்தபட்சமாக இந்த சர்ச்சை விஷயத்திற்கான கண்டனத்தை மிக அதிக அளவில் கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லுங்க. இதுல என்றால் ஒரு இணையதளத்தில் வந்ததை தூதரை அங்க உள்ள அதிபர் சொல்லியிருந்தால் உடனே நாம் சொல்லியிருப்போம் என்பது மட்டுமல்ல. இங்க இன்னொன்று சொல்கிறார்கள், மத்திய மாநில அரசுகள், மாநில அரசிற்கு அதன் நோக்கம் இல்லை என்றால் 10 ஆண்டுகளில், பெரும்பான்மையான ஆண்டுகளில் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சிதானே நடைபெற்றுக் கொண்டிருந்தது, கூட்டணியின் ஆட்சிதானே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஏன் இதற்கான தீர்வை உங்களால் கொண்டு வர முடியவில்லை? ஆக இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள், மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மாநில அரசுகளின் உணர்வுகள் முற்றிலுமாக நீங்க சொல்றதுல இருந்தே இந்த விஷயம் தெளிவாக தெரிகிறது. அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு ஒரு பலமில்லாத சூழ்நிலையில் இந்தியா இலங்கையுடனான உறவுகள் இருந்தது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ஒரு செய்தி தொடர்பு அமைச்சர் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இருக்கிறது, இனிமேல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உறவு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதுல இந்தியா தன்னுடைய மாநிலத்தை, அதுவும் குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலத்தை, அதற்கான உறவை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கல. ராஜபக்சேவை கூப்பிட்டு முதல் நாள் விருந்திலே அவர் என்ன சொன்னார்? நீங்கள் தமிழக மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்பட, நீங்க ராஜபக்சே என்ன சொன்னார்? மோடி அவர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆக இந்த வெளியுறவு கொள்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும். அவர்கள் சொல்றார், ஞான தேசிகன் அவர்கள் உடனே தூதரை தொடர்பு கொண்டார்கள் என்று. அங்கே உச்சகட்டத்தில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் கூட ஏன் உங்களால யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை?
ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால் மேம்போக்காக எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியினால் தான் தீர்வு காண முடியும். நீங்க ரோட்ல இறங்கி போராடலாம், விவாதம் செய்யலாம், மத்திய அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இதற்கு தீர்வு நான் மறுபடியும் இங்கே உறுதியாக சொல்கிறேன். பிரதம அமைச்சராக இருக்கும் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுதே மீனவர் பிரச்சனை நன்கு அறிந்தவர், இலங்கை தமிழர் பிரச்சனை நன்கு அறிந்தவர். ஆக இப்பொழுதுதான் காலம் 60 நாட்கள் ஆகி இருக்கிறது. நிச்சயம் தமிழகம் தனிமைப்படுத்தப்படாது என்பதை, காங்கிரஸை போல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை தனிமைப்படுத்தாது என்பதை தேசிய செயலாளர் என்ற முறையில் நான் இங்கே தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன் சார், ரோட்ல இறங்கி போராடலாம், இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிடலாம், கண்டன குரல்களை எழுப்பலாம், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தலாம். ஆனால் எடுக்க போகிற நடவடிக்கைகள் எல்லாம் மோடி அவர்கள் தான் எடுக்க போகிறார். இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டையும் அவர் தான் எடுக்க போகிறார். ஆனால் ஏற்கனவே மிகப்பெரிய அளவிலாக ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவு விவகாரத்திலும் தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகளிலும் எடுக்க போகிற நிலைப்பாடு எப்படியாக இருக்க வேண்டும்? நாளைக்கு தமிழக மீனவர்கள் எல்லாம் ஏற்கனவே தங்களுடைய வேலை நிறுத்தத்தை 9வது நாளாக எட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு கச்சத்தீவுகளை போய் வெள்ளை கொடி ஏற்றுக்கூடிய ஒரு போராட்டத்தை மீனவர்கள் முன்னெடுக்க போகிறார்கள். இது அடிப்படையாக அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி போராடாமையோ அல்லது மறியல் பண்ணாமையோ எந்த நாட்டு அரசோ இல்லை எந்த நாட்டு அரசு அதிபர்களோ அல்லது எந்த நாட்டுடைய பிரதமர்களோ முதலமைச்சர்களோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டதாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட புத்தர்களாக இங்கே யாரும் இந்தியாவில் நான் கருதலை. நீங்கள் அவங்க சொன்னாங்க, இப்போ மோடி இன்னைக்கு அவங்களே சொல்கிறாங்க, அம்மாவை சொல்கிறாங்க, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள்லாம் குரல் எழுப்பினாங்க. அதுக்கு பதிலளிக்கின்ற வகையில் இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் அறிக்கை தந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய முயற்சிக்கு பிறகு தான் அது வந்திருக்கு. நான் கேட்குறேன், இந்த இணையதளத்தில் இந்த செய்தி வெளியே அது ஊடகங்களில் வராமல் அது ஒரு செய்தி ஆக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக மக்கள் அங்கங்கே கட்சிகள் அமைப்புகள் போராடாமல் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காமல் இவங்களா போய் இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்குத்தி பாம்பாக இருந்து இலங்கையினுடைய டிஃபென்ஸ் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். டிஃபென்ஸோட இணையதளத்தை பார்த்து மோடியோடைய படத்தையும் இல்லை மோடியோடைய படத்தையும் பார்த்து முதலமைச்சர் படத்தையும் பார்த்து இந்த மாதிரி தவறாக போட்டாங்க அப்படின்னு பார்த்து இவங்களா கூட்டு அவங்க கண்டிச்சாங்களா? இல்லை, மக்களுடைய போராட்டம். இதே பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டு தீர்க்க வேண்டும் என்பதற்காக சுஷ்மா அவர்களை வரவைத்து சொல்ல போராட்டத்தை நான் போராட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. நீங்க தீர்வு ஏற்படுத்தி தர இடத்துல இருக்கிறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஏற்படுத்துறீங்களா கேள்வி. அவங்க போராட்டம் எது வேணாலும் நடத்தலாம், ஆனால் நடவடிக்கை எடுக்கிற இடத்தில் பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் போராட்டம் மட்டுமே தீர்வாக இருக்க முடியாது. ஆனால் போராடுவது தவறு என்று நான் சொன்னதை போல சித்தரிக்கிறீர்கள், அது தவறு தவறுன்னு சொல்லல. நான் உட்பட போராடி கண்டிப்பா போராட இன்னைக்கு நாம் தமிழகம் தன்னிச்சையாக எழுந்து போராட்டத்தினுடைய விளைவுதான் நீங்கள் சொன்னது போலவே கூட இந்திய அரசு மத்திய அரசு இன்னைக்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து அதை எடுத்திருக்கலாம். ஆனா இது 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 எந்த விதத்தில் நாங்க கேட்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள இனப்படுகொலை நம்மால் மத்திய அரசு நினைக்காமல் செய்ய முடியவில்லையே. சரி, அதுக்காக உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. தமிழக மக்கள் இன்னைக்கு அதுக்காக தான் இந்திய மக்கள் உங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆட்சி கொடுத்திருக்காங்க. 10 ஆண்டுகள்ல அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. 60 நாட்கள்ல நாங்க குறைந்தபட்சம் இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முற்று முழுதுமாக பாரதிய ஜனதா அரசு 10 வருஷம் ஆண்டுட்டாங்க, இவங்க காங்கிரஸ் மாதிரி எதுவும் செய்யலன்னு நாங்க சொல்ல வரல. ஆனா நீங்க ஒன்ன பாருங்க, இன்னைக்கு மத்திய காங்கிரஸ் அரசு இலங்கையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த உரிமை வாழ்வாதார பிரச்சனையில் எந்த நிலையை கையாண்டதோ அதே நிலையை தான் இந்த 60 நாட்களிலும் பாரதிய ஜனதா திரு மோடி அரசு கையாண்டு இருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். மீனவர்களை கைது செய்வதற்கு அனுமதித்து அப்புறம் மீனவர்களை விடுதலை பண்றது பெருசு இல்ல. அவர்களே சொன்னார்கள் அதற்கான பிரச்சனை என்ன இருக்கிறது என்பதை. மோடி ராஜபக்சேவோடு விருந்து கைகுலி கொண்டிருக்கும் போது கைது செய்யறாங்க. சொன்னார் அதுக்கான என்ன பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த பிரச்சனை அதை தீர்க்க தான் நாங்க சொல்றோம். அதை தீர்க்க வேண்டும். மீனவர்கள் உட்கார்ந்து பேசியும் அதை தீர்க்க முடியவில்லை. அதனால அவங்க சொன்ன மாதிரி படகுகளில் பிரச்சனை, வலைகளில் பிரச்சனை, ஆக அதெல்லாம் இருந்த பின்பும் நாம் மீனவர்களை நாம மதிக்கிறோம். மேலை நாடுகள்ல இருநாட்டு மீனவர்களை தொடர்ந்து பேசலாம் இல்லையா, அவங்களை அனுமதிக்கலையா, அந்த அரசு கைது செய்தா, படகுகளை பறிமுதல் செய்தா, தொடர்ந்து பேசலாம். விவகாரம் காங்கிரஸ் ஆண்ட போது தற்போது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகாக இருக்கிற பிரச்சனை இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நீடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை. இந்த மீனவர் பிரச்சனை என்பதும் பல ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை. இதுல இடையிடையில ஏற்பட்ட தீர்வுகளோ அல்லது மீண்டுமாக இந்த பிரச்சனைகள் கிளம்பியது அப்படிங்கிறதுக்கான வரலாறுகள் இருக்கு. இந்த பிரச்சனை தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கட்டுரை தொடர்பான சர்ச்சை கூட இந்த மீனவர்கள் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து எடுத்ததுதான். உங்க பகுதிகளில் கடல்
பகுதிகளில் உங்க நாட்டுல மீன் வளம் குறைந்திருக்கிறதுனால எங்க நாட்டுக்கு எல்லை மீறி வந்து மீன் பிடிப்பது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதை ஜெயலலிதா எந்த வகையிலும் நியாயமாக்க கூடாது அப்படிங்கிறதையும் அந்த கட்டுரை பதிவு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எழுதுகிற கடிதத்துக்கெல்லாம் பதில் எழுதி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மோடி ஒன்றும் கைப்பாவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் அந்த கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது 60 நாட்கள்ல நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே எடுத்திருக்கோம். காங்கிரஸ் அரசாங்கம் செய்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்தபட்சமாக ஒரு அடியாத்தான் எடுத்து வைக்க முடியுங்கிறாங்க. இல்ல நம்ம அடிப்படை சில விஷயம் பார்த்தல கட்டுரையில பற்றிய தகவல் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய ராணுவ அமைச்சகம் இந்த பிரச்சனை அணுகியிருக்குது. இப்போ நீங்க வந்து இது சிவிலியன் பிரச்சனை, சிவிலியன் பிரச்சனைக்கு வந்து ராணுவ தரப்பிலிருந்து ஒரு பதில் வருகிறது. ராணுவ தரப்பில் இப்படி ஒரு கேலி சித்திரம் வந்து போடப்படுகிறது. இதற்கு முன்னாடி வந்து பேசப்பட்டதுல அவர் வந்து சுப்பிரமணியன் சாமி பேசினதுல அவர் தெளிவாக ஒன்று சொல்றாரு. இந்தியா இலங்கை உறவுகளில் தமிழகத்தையும் தமிழர்களுடைய பிரச்சனையும் நீக்கிவிட்டு தான் பேச வேண்டும் பேசுறாரு. அவர் வந்து அரசாங்கத்தினால் அனுப்பப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அங்க போனது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவுத்துறைக்காக ஆன அமைப்பு செயலாளர் தலைவர் போயிருக்கிறார். சேஷாத்ரி சாரிங்கிறது யாரு? வகுப்பாளர்ல ஒருத்தர் போயிருக்காரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரே ஒரு நிமிஷம். பாரதிய ஜனதா கட்சி வேறு அரசு வேறு அப்படின்னு வச்சுக்கலாமா என்றது எங்களுக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தேசிய செயலாளர் இங்க பதிவு பண்றீங்க. அதாவது அவங்க வந்து அரசாங்கத்துல பதவியில இருக்காரா இல்லையாங்கிற ரெண்டாவது விஷயம் கட்சியினுடைய கொள்கை என்கின்ற அளவிலே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப இங்க இரண்டாவது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. பிராந்திய கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரம், பிராந்தியத்திற்கு அதிகாரம் வழங்கும் பெடரல் செட்டப்பும் பத்தி பேசியிருக்கிறாங்க. வெளியுறவு கொள்கை என்பதுல வகுப்பதுல எல்லையோர மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணுங்கிறதெல்லாம் இங்க நம் தமிழகத்தில் முன்வைக்கப்பட்டது. இப்ப பிராந்திய கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகு பிராந்திய கட்சிகளோடும் கொள்கை சார்ந்து பேசியிருக்க வேண்டும். இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எப்படி வரையறுக்கிறது என்பதை பத்தி, ஏனென்றால் எல்லாத்துக்குமே கருத்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து நாட்டை பத்தி அக்கறை இருக்கிறது. அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள் தனித்த நபர்களோ மற்றவர்களும் அக்கறை இல்லாத நபர்களோ கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை மிக தெளிவாக தெரியும். கூட்டணி கட்சிகளை வந்து வாக்குகளை மட்டும் பெறுவதற்காக கூட்டணி கட்சிகள் கிடையாது. அது அவங்களும் ஏத்துக்கணும். அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கருத்துக்களை என்ன வாங்குறோன்றது. இப்ப சுப்பிரமணியன் சாமி போய் பேசியிருக்காரு. ரெண்டாவது சுப்பிரமணியன் சாமி இதுவரைக்கும் பேசுனதுல நம்மளுக்கு வந்து தொடர்பு இல்லைன்னு அந்த கட்சி சொன்னாலும் கூட, அப்படி வச்சுட்டா கூட அடுத்து மறுபடியும் வந்து பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட மற்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வருது. அதுலயும் சுப்பிரமணியன் சாமி தான் போறாரு. இப்ப சுப்பிரமணியன் சாமியை வந்து தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கைகள்ல தலையிடுவதற்கு எப்படி இந்திய அரசாங்கம் அனுமதிக்கிறது? முதல் கேள்வி அதில் வைக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய இலங்கை பொறுத்த வரையில் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? சுப்பிரமணியன் சாமி வைக்கப்பட்ட கருத்திற்கு பிறகு இப்படியான ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதுல அனுப்பப்பட்டதுல ஸ்வப்னதாஸ் குப்தாவாக இருந்தாலும் சரி, சேஷாத்ரி சாரியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை சார்ந்த திட்டங்களில் தொடர்ந்து பங்காற்றுபவர்கள், செயல்படுபவர்கள், இணைந்து நகரக்கூடிய ஒருத்தர்களா இருப்பாங்க. அதுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவங்க வந்து இலங்கை இனப்படுகொலை போர்ல 10 வருஷம் ஒண்ணும் பண்ணலைங்கிறது உண்மைதான். அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த பிஜேபியும் ஒண்ணும் பண்ணலைங்கிறதும் உண்மைதான். ரெண்டுமே சேர்ந்த உண்மைதான். இதுல தெளிவான ஒரு விஷயத்தை சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு. ஐநாவில் இருக்கிற மனித உரிமை கமிஷன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இந்தியா இலங்கைக்கு உதவும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து நீங்க இனப்படுகொலை பண்ணியது காங்கிரஸ் குற்றஞ்சாட்டு பண்ணீங்கன்னா, இனப்படுகொலை செய்தவர்களை காப்பதில் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன என்பதை தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட கொள்கை சார்ந்த நிலைப்பாடு என்ன? தற்பொழுது மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கைகள், அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இருவேறு தளங்களில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளில், குறிப்பாக மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளில் அவர்கள் எடுக்க போகிற முடிவுகள் அது கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்ததா, அரசினுடைய கொள்கைகளை பொறுத்ததா என்பது குறித்தும் திருமுருகன் வைத்திருக்கிற கேள்விகளுக்குமான தமிழிசனுடைய பதில்களை விவாத மேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டு பெறலாம். விவாத மேடை தொடர்கிறது. இலங்கை அரசினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியினுடைய இணையதளத்தில், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தமிழக முதலமைச்சரையும் பிரதமர் மோடி அவர்களையும் இணைத்து கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டிருந்த கட்டுரை குறித்தும், அந்த கட்டுரை ஏற்படுத்திய தாக்கத்தால் தமிழகத்தில் தற்போது வெடித்திருக்கிற போராட்டங்கள் குறித்தும் விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம்.
மேடம் தமிழிசை, இப்போ திருமுருகன் முன்வைச்ச கேள்விகளுக்கான பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசனுடைய வெளியுறவு கொள்கைகளை வகுப்பவர்கள் அல்லது அரசுக்கான தூதர்கள் இருக்காங்க, இல்ல அரசனுடைய வெளியுறவுத்துறையில அதிகாரிகள் இருக்காங்க. இந்த மாதிரியான அதிகாரிகளை இலங்கையினுடைய பல்வேறு விஷயங்களுக்கும் இந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டமாகட்டும், அடுத்து நடைபெற போகிற கருத்தரங்குகளுக்காகட்டும் அனுப்புறது அப்படிங்கிறதும், கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர்களை அனுப்புறது அப்படிங்கிறதும், கட்சியினுடைய நிலைப்பாடு எது, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எது, கொள்கை எது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை காட்டுது. அதாவது நீங்கள் ஒன்றை சுப்பிரமணிய சாமியை பற்றி சொல்கிறார்கள். முதலில் இப்படித்தான் அவர் கொள்கையை வகுத்து கொண்டிருக்கிறார் என்றால் வேறு. அவர் எப்பொழுதுமே அத்தகைய கொள்கையை உடையவர் தான். ஆனால் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முதலில் இருந்தே நாங்கள் அதில் தமிழர்கள் ஆதரவு நிலையைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை நான் மிக உறுதியாக சொல்கிறேன். கொஞ்சம் காலம், அதாவது வெளியுறவு கொள்கை அப்படித்தான் என்று சொல்கிறார்கள். இன்று சுஷ்மா சிவராஜ் சொல்லியிருக்கிறார்கள், கடந்த 10 ஆண்டு காலமாக 60,000 இந்தியர்கள் பல்வேறு நாடுகளின் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 60,000 பேர் இந்தியர்கள், குறிப்பாக மலேசிய சிறைச்சாலைகள் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்களை எல்லாம் விடுவிப்பதற்கு என்ன நடவடிக்கை இதற்கு முன்னால் எடுத்தார்கள்? தெளிவான ஒரு வெளியுறவு கொள்கையை வகுப்பதன் மூலமாகத்தான் அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் என்று இன்று சொல்லி இருக்கிறார்கள். ஈராக்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பத்திரமாக நமது செவிலியர்கள் மீட்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். ஆக நீங்கள் நம்பிக்கையுடன், ஆக ஒரு நல்ல ஆரம்பத்தில் தான் மோடி அவர்கள் அரசு இந்திய மீனவர்களை, நமது தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு ஆரம்பம் நடத்தி இருக்கிறது. ஆக அதை நீங்கள் இப்போ மெட்ராஸ் கேஃப் என்ற ஒரு படம் வந்த உடனே மத்திய அரசிற்கும் எப்பொழுதுமே சில பிரச்சனைகளில் மத்திய அரசுக்கும் அதே மத்திய அரசின் மாநில பிரிவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவர்கள் தேசிய சிந்தனையோடு இருப்பார்கள், நாம் நம் மாநிலத்தின் உள்ள அக்கறையோடு அன்போடு இருப்போம். அப்ப சில நேரங்களில் அவர்களை கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் இல்ல. இப்போ அடிப்படையான ஒரு சந்தேகம், மாநில நலன்களுடைய ஒற்றுமை ஒருங்கிணைந்துதான் தேசிய நலன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று அதுல ஒன்று மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் சொல்றேன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் அது காமன்வெல்த் மாநாடுக்கு போறதா இருக்கட்டும், மற்ற எல்லா நிலைப்பாடுகளிலும் நாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவு நிலையைத்தான் எடுத்து வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எங்களிருந்து கூட்டாக குழுவாக சென்று மத்திய தலைமையிடம் எங்களது கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி வந்தோம், போனோம். ஆக இதற்கு ஏன் சொல்கிறேன் என்றால், வருங்காலத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதற்கான நிலைப்பாட்டை எடுக்கும். இப்போ ஒருவேளை சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சென்று சில மாற்று கருத்தை சொன்னார்கள் என்றால், தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை வலியுறுத்தி தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கும் நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்காக நாங்கள் அதற்கான தலையீடு நான் கேட்ட கேள்வியிலே ஒரு சின்ன முரண்பாடு இங்க எப்படி ஏற்படுது அப்படின்னா, பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைகளிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எப்படி வேற்றுமை வருதுன்னா, இப்போ தேசிய அளவிலான பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாட்டிலும் தமிழக அளவிலான நிலைப்பாட்டிலும் வேறுபாடு வருது. இது வந்து தமிழர் நலன், மாநில நலனை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைப்பாடு அப்படின் போது, இந்த நிலைப்பாட்டிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு தான் தேசிய அளவிலான பாரதிய ஜனதா செயல்படுமா? செயல்படாது. படுவதற்காக நாங்கள் எங்களது கோரிக்கை நாங்கள் சென்று வைப்போம். இதற்கு முன்னால் நாங்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறோம். ஆக முதலில் காமன்வெல்த் மாநாட்டிற்கு போவதை பற்றி மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது. அதன் பின்பு எங்களது தலைவர்கள் இங்கே சென்று அவர்களின் கோரிக்கை வைத்து தமிழர்கள் உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நாங்கள் அதற்கேற்ப எங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று மத்திய தலைமை அறிவித்தது. ஆக இப்பொழுது அதற்கான ஒரு ப்ராசஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலில் இருந்தே மரியாதைக்குரிய மோடி அவர்களாக இருக்கட்டும், எங்கள் தமிழக தலைவர்களாக இருக்கட்டும், இலங்கை நலன் நாங்கள் பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் மறுபடியும் சொல்லி இருக்கிறோம். தமிழர்கள் நலன் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி இருக்கோம். ஆனா நீங்க மேம்போட்டால பேசுறது ரொம்ப சுலபம். ஆனால் நான் மறுபடியும் இங்கே சொல்கிறேன், தமிழர்கள் நலனுக்காக இலங்கை, நமது இந்திய தமிழர்கள், தமிழக மீனவர்கள் இல்லை, இந்திய மீனவர்கள் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுஷ்மா சிவராஜ் அவர்களே பேசி இருக்கிறார்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல கூட்டங்களை சுஷ்மா சிவராஜ் அவர்கள் தலைமையில் நடத்தி இருக்கிறார்கள். அங்கே பல கூட்டங்கள் அமைச்சவையில் நடத்தி அதில் கூட ஒரு மாறுபட்ட கருத்து வந்தது. உடனே அல்லாது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்தது, பணம் ஒருவேளை அங்க அவர்களுக்கு கட்டி அவர்கள் மீன் பிடிக்க செல்லலாமா என்ற ஒரு ஆலோசனை தான் அதுல சொல்லப்பட்டது. அதுக்கு கூட கண்டனம் வந்தது. அந்த ஆலோசனை எப்பொழுது வந்தது? தமிழர் பிரச்சனை, தமிழக மீனவர்களின் பிரச்சனை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும் என்ற ஒரு விவாதம் வரும்பொழுதுதான் அப்படிப்பட்ட ஆலோசனைகளும் வந்தது. அதற்கான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய மோடி அரசு, மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு தீவிரமாக அதில் இருக்கிறது. இவர் சொன்னதை போல கூட்டணிகளை எல்லாம் நாங்கள் மதிக்கவில்லை என்றில்லை. இதற்கு முன்னால் வைகோ அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், இலங்கை பிரச்சனையை நான் மோடி அவர்களிடம் எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தெரியாமல் நாங்கள் கூட்டணியில் இல்லை, என்ன பிரச்சனை என்று தெரிந்துதான் கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். அதனால்
பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். ஆனால் நீங்கள் அதை அரசியலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கு. தமிழிசை மேடம் பேசலாமா? வேல்முருகன், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போற போராட்டத்தினுடைய முற்றுகை போராட்டத்தினுடையோ அதனோடு தமிழகத்தில் நடைபெறுகிற இலங்கைக்கு எதிரான போராட்டங்களின் ஊடாகவோ முடிவு போகிற ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இல்லை. இங்கே தமிழகம் நலன் சார்ந்து தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா அவர்களுடைய நிலைப்பாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவிலான பாரதிய ஜனதா, ஏன் சுப்பிரமணிய சுவாமி, சேஷாத்ரி சாரி போன்றவர்களோ கூட அவர்களுக்கான நிலைப்பாட்டை இலங்கையில் சென்று முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனை இங்கு எழுகிறது. அடிப்படையாக வெளியுறவு கொள்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமா? குறிப்பாக இந்த மீனவர் பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பா வெளியுறவு கொள்கையினுடைய அந்த கொள்கை முடிவு மாற்றம் ஏற்படணும். அது ஏற்பட்டால் மட்டும்தான் மாறும். இப்போ டாக்டர் சொல்றாங்க, நாங்க தேசிய கட்சிகள் அங்க இருக்கிறாங்க, நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நாங்க எங்களுடைய கருத்து நாங்க வலியுறுத்துறோம், தமிழர் நலன் மீனவர் நலன் தான் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க நாங்க ஏற்றுக்கிறோம். ஆனா தொடர்ந்து நீங்க சொன்னதை இந்த 60 நாட்களிலேயே கூட மோடி அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக துரும்புக்கு கூட அல்லது பெயரளவு கூட யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் தமிழக சட்டமன்றத்தின் ஏகமனத தீர்மானம். தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. மீறி இருக்கிறதா மீற இல்லையா? மோடி அரசு மீறி இருக்கிறது. இரண்டாவது, அங்க சிங்கள இனப்படுகொலையால் பின்ன யார் போய் கலந்துக்கிட்டாங்க? கருத்தரங்களை போய் யார் போயிட்டு வந்தா? உங்களுடைய செய்தி இல்ல, நீங்க இதே காமன்வெல்த்துக்கு முன்னாடி இனப்படுகொலை நடந்த அதே ராஜபக்சே கும்பலை சாஞ்சிக்கு அழைச்சது பாரதிய ஜனதா அரசு தான். இதே சுஷ்மா ஸ்வராஜ் தான். மத்திய அரசின் ஸ்டேட்ல இருந்த மாநில அரசு வேண்டுகோளுக்கு மத்திய அரசு அனுமதிச்சது விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம ராஜபக்சே அங்க இனப்படுகொலையில சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற உலக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபர், போர்க்குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறான், அவனை அழைக்காதீங்கன்னு ஒட்டுமொத்த தமிழகம் குரல் கொடுத்தது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள். ஆனா என்னாச்சு? அங்க என்ன விளைவுகள் என்னாச்சு? காது கொடுத்து கேட்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதாவினோட ஒரு சில தலைவர்கள் கூட நிச்சயமாக தமிழினத்துக்கு விரோதமாக இருக்கிற சுப்பிரமணிய சாமி போன்றவர்களை நீங்கள் இது போன்ற கொள்கை வகுப்பாளர்கள் பட்டியலில் சேர்க்காதீங்க, அல்லது அவருக்கான அந்த நீங்க வெளியில போய் பேசிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்காதீங்கிறது அவங்களோட மனக்குமுறலா கூட இருக்கலாம், எண்ணமா கூட இருக்கலாம். ஆனா அதை மத்திய அரசு செவி சாய்க்கிறதா? செவி சாய்க்கவில்லை. அதே மாதிரி இன்னைக்கு மீனவத்துறைக்கு சுஷ்மாவே சொன்னாங்க, நாங்க மீன்வளத்துறைக்கும் தனி அமைச்சகத்தை நாங்க அமைச்சு அதை நிச்சயமா பாதுகாப்போம், மறுவாழ்வு அளிப்போம் அப்படின்னாங்க. நீங்க இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எதுலையுமே ஒரு சரியான ஒரு தீர்வையோ அல்லது மோடி அரசு வந்தால் நான் நம்பணும். உண்மையிலேயே நான் சொல்றேன், நிச்சயமா மோடி அரசு வந்தா ஒரு மாற்றம் நடக்கும். ஈழ மக்களுக்கு ஒரு மீண்டும் மீண்டுமாக அவங்க முன்வைக்கிற ஒரே ஒரு தமிழகத்தை போன்று பல்வேறு மாநிலங்களிலும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. எல்லா கோரிக்கைகளையும் நீங்க நினைக்கிற மாதிரியாக எந்த ஒரு மேஜிக் மூலமா 60 நாள்ல செஞ்சிட முடியாது. குறைந்தபட்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்ய முடியும்ன்றாங்க. இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறது நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து முடிப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமா வராது. நீங்க எதிர்க்கட்சியாக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வராது. நீங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையில், தமிழர்களுடைய பிரச்சனையில், மீனவர்களுடைய பிரச்சனையில் திரு மோடி அரசு எந்த பிரச்சனையில் நிரந்தர ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருக்குது? நீங்க வரணும்னு சொல்லுங்க. ஏற்பட்டவுடன் முடிந்ததா நான் கேக்குறேன். தமிழகத்தில் உள்ள தமிழகத்தின் பங்காற்ற முடிந்ததா? இல்ல, நீங்க தான சொன்னீங்க மோடி அரசு வந்தாங்க எல்லாமே நடக்கும். ஈழத்தமிழ் பிரச்சனை தீரும், மீனவர் பிரச்சனை தீரும், தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை தீரும் சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா அறிகுறி உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இல்ல, நான் அதான் கேக்குறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எதுல மோடி அரசு தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாக, தமிழர்களின் நம்பிக்கைக்குரிய அரசாக, இல்ல மீனவர்களுடைய நம்பிக்கைக்குரிய அரசாக இந்த 60 நாட்கள் நடந்திருக்கிறது என்பது எங்களுடைய கேள்வி. நாங்க சரி 60 நாட்கள் வாய்ப்பு இல்லைனாலும் கூட இவங்க சொல்றாங்களே, நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க நாங்க செஞ்சு தரோம், எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு, தமிழர்கள் பாதுகாக்கணும்ன்றீங்க. ஆனா என்னுடைய ஆதங்கம் எல்லாம், எங்களுடைய வேதனைகள் எல்லாம், நீங்கள் எவ்வளவு எங்களோடு சேர்ந்து நீங்கள் கூக்குரலிட்டு கத்தினாலும், கோரிக்கை வைத்தாலும், மனு கொடுத்தாலும் அதை கிஞ்சித்து மதிக்காத மத்திய அரசுடைய வெளியுறவு வகுப்பாளர்கள், மத்திய அரசுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் நம் இனத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள், மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்ந்துவிடக் கூடாது என்று. இல்லைன்னா நீங்க சொல்லுங்க ஆட்சி மாறிச்சு இல்ல, மத்திய காங்கிரஸ் அரசு ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் அரசு மனு தாக்கல் பண்ணாங்க சார், உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும். இது இலங்கை தீவு இவங்களே சொன்னாங்க, ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமானது, கெஜெட்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல. கெஜெட்ல இருக்குன்னு இந்திய நாட்டுடைய தேசிய செயலாளர் எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரிகிறது. இந்திய நாட்டின் சார்பாக மனு தாக்கல் செய்த புதிதாக பொறுப்பேற்ற பாரதிய ஜனதா அரசனுடைய மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் ஏன் தெரியல?
தெரியாம இல்ல சரி, ஒண்ணு அதே மாதிரி கடந்த கால காங்கிரஸ் அரசு சொல்லுது இது பேரறிவாளன் சாந்தன் முருகன் விஷயத்தில் இதுவரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எல்லாத்துலயும் நீங்க நினைக்கிறத நாங்க கருத்து சொல்லணும் இல்ல. தமிழக அரசு தமிழ் மக்களுக்கான அரசு அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டு பேசலாம். திருமுருகன் சார், இந்த பிரச்சனையை எப்படியாக முடிவுக்கு கொண்டு வர போகிறது மோடி அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும். மீண்டும் மீண்டுமாக இந்த சர்ச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த இணையதளங்களை முடக்குவதற்கான வசதிகள், ஹேக் பண்றதுக்கான வசதிகள் 1000 வசதிகள் இருக்கு. இது வந்து இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலேயே வேற யாராவது போய் இந்த இணையதளத்திற்குள்ள புகுந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்திருக்கிறார்களா, இது எங்களுக்கு தெரியாமையே நடந்த விஷயம் அப்படிங்கிறதும் தற்பொழுது மோடியும் இதுவரைக்கும் மேடம் சொன்ன மாதிரியாக இது வேண்டுமானால் வெளியுறவுத்துறை மூலமாக இலங்கை அரசாங்கத்திற்கு வேண்டுமானால் ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். வெளிப்படையாக எந்த செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. மோடியும் ராஜபக்சேவும் மௌனம் காப்பதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இல்லை, ரெண்டு. ஒன்று வந்து என்னன்னா, அது ஹேக் செய்யப்பட்டதுங்கிறலாம் பொய்யுங்க. அது ஹேக் செய்யப்படாது, ஹேக் ரிப்போர்ட்டை எடுத்து வெளியே போட்டுற முடியும், பிரச்சனை எதுவும் கிடையாது. அப்புறம் மன்னிப்பு யார் கொடுத்தாங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது வந்து இலங்கை இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான கருத்தை வைக்காத நாடெல்லாம் கிடையாது. இது மாதிரி அநாகரிகமான கருத்தை முன்னாடி வைச்சவங்க தான் ஓப்பனாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தக்க தான். இந்திய அரசாங்கத்தினுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது வந்து வெளியுறவு கொள்கையில் வர்த்தக நலன்களும் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பல்வேறு முதலீடுகள் இலங்கையில் நடக்கின்றன. இலங்கையினுடைய முதலீடுகள் இந்தியாவில் வர ஆரம்பித்திருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா கூடயும் சென்னையில் ஓல்டு மகாபலிபுரம் சாலையில் வந்து ஒரு 5 நட்சத்திர விடுதி 150 கோடி ரூபாய்க்கு ராஜபக்சேவோட பினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் தெரியாமலாம் நடந்திருக்காரு. இது நடந்திருக்கு. அப்ப இது மாதிரி வர்த்தக உறவுகள் பலப்படுகிறது என்றால் அது அந்த வர்த்தக நலனுக்கு ஏற்றதான் மோடி அரசாங்கம்ங்கிறது முன்னாடி பேசப்பட்டது. பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய ஆதரவு மோடி அரசாங்கத்திற்கும் அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பு இருந்தே அவர்களுக்கு இருந்தது என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இலங்கைக்குள்ள தொடர்பு அப்படிங்கிறதுல வந்து தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. மீனவ பிரச்சனை பத்தி பேசுறாங்க. மீனவர்கள் இருதரப்பு மீனவர்களும் பேசிட்டாங்க. 2-3 கூட்டங்கள் நடந்ததற்கு பிறகு ஏன்னா அவங்களுக்கு 2000 வருஷமா சண்டை வரல. இப்பதான் மீனவர்கள் சண்டை கிடையாது. இலங்கை அரசாங்கத்துக்கு தமிழக மீனவர்கள் தான் தமிழக மீனவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, அந்த பாரம்பரிய மீன்பிடி பகுதியை அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகள் கிடையாது. எல்லைக்கோடு இல்லாமல் பாரம்பரிய மீன்பிடி பகுதினா இதுதான் ரொம்ப எளிமையான தீர்வு. உலகத்தில் பல இடங்கள் கொண்டு வரப்பட்ட தீர்வு. இது மட்டுமல்ல, நீங்கள் இது தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கூடயும் மன்னார் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீன்பிடி பகுதி தான். மொரிஷியஸ் மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள், சிங்கள மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரவே கிடையாது. ஆக பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக அறிவிப்பதற்கு இந்திய அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு 60 நாள் இல்ல, 5 மணி நேரம் போதும். இது ஒரு திட்டத்துக்கான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு நிமிஷம் சொல்லிருங்க. நீங்க கொள்கை முடிவு எடுப்பதற்கு என்பது பிரச்சனையுடைய தீவிரத்தை பொறுத்தது. இப்ப நீங்க வந்து மழை சரிஞ்சு விழுந்துருச்சு, அங்க டிராக்டர் அனுப்பலாமா வேணாமா உட்காந்து கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுப்பீங்க? அதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இங்க வந்து இத்தனை பேர் தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்தினாங்க. காங்கிரஸ் ஒரு முடிச்சிட்டோம். அதே தவிர நீங்க செய்வீங்களா? இத்தனை மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவர் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு இருக்குது. தொடர்ச்சியான போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்திடம் என்ன செய்தி வருகிறது என்பது கேள்வி. இப்ப மத்திய அரசாங்கத்திடம் பாகிஸ்தான் ஒரு குழு அனுப்புனாங்க. ஹபீஸ் சயீத் வரைக்கும் பாக்குறதுக்கு ஆள் அனுப்புறாங்க. தீவிரவாதி என்று சொல்லப்பட்டவர், கைது செய்யப்படுவர், தேடப்படுபவர், அவரை சந்திப்பதற்கு பிரதிநிதி போறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வர்றாங்க, பாக்குறாங்க, இவங்களும் நின்று பேசுறாங்க. தமிழர்களுக்கான இந்த தமிழர்களை தொடர்பு அத்துக்கோங்க சொல்லி பேசுறாங்க. இந்திய அரசாங்கம் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க இருந்து கடிதங்கள் அனுப்பியிருக்கிறாங்க, முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. கடிதத்துக்கு மரியாதை இருக்குதா இல்லையா என்பது வேற. மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன பதில் வந்திருக்கிறது? மத்திய அரசாங்கம் என்ன குழுவை அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள்? என்ன கொள்கை திட்ட விவாதம் அந்த பிரச்சனை தொடர்பாக என்ன பேச ஆரம்பித்திருக்காரு? ஏன்னா நரேந்திர மோடி வந்து சூப்பர்மேன். அவருக்கு அமைச்சர் இருக்காங்களா, மினிஸ்ட்ரி இருக்குதுல்ல, மினிஸ்ட்ரி என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இறுதி கருத்துல மீனவர் பிரச்சனையை மீண்டும் மீனவர்கள் அமர்ந்து பேசினால் ஒரு சுமூக நிலை வரும், தீரும். சரி, தீராமல் இருப்பதற்கு என்ன வழியோ மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை தமிழக அரசு எடுத்து தொடர்ந்து செயல்பட்டால் அது தீராது. இங்கே தேசிய செயலாளர் பல விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் பேசினாரா அல்லது வேண்டுமென்று பேசினாரா எனக்கு தெரியாது. அவருடைய பேச்சில் நிறைய குழப்பங்கள், பதற்றங்கள் இருப்பதை நான் கவனித்தேன். அதே நிலையும் அதே குழப்பமும் அதே பதற்றமும் மத்தியில் இருக்கிறது என்பது தான் உண்மை. சுஷ்மா ஸ்வராஜ் வரவேற்பு கொடுத்தாங்க ராஜபக்சேவுக்கு, மோடி வரவேற்பு கொடுத்தாருன்னு சொன்னால் முருகன் சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த நிலைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னால இவங்க கொள்கையாக இருக்கலாமே வழியே அதை அடிக்கடி அவங்க மாற்றிக்குவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களுடைய நிலை என்னவோ ஒன்றாகத்தான் இருக்கிறது. சுப்பிரமணிய சாமி போனாலும் சூசாமி போனாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு. அதனால் இந்த நிலையில் இருந்து மாறுபடுமா மத்திய அரசு
அல்லது வேறுபடுமா அப்படின்னா மாறுபடவும் செய்யாது, வேறுபடவும் செய்யாது. நான் மீண்டும் சொல்கிறேன், இலங்கை பிரச்சனையை மீனவர் பிரச்சனையில் தீர வேண்டுமானால் 2 மீனவரும் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவதை 2 அரசும் ஏற்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த மாநில உரிமைகளுக்கு உண்மையிலே மத்திய அரசு சரியான செவிசாய்த்து மரியாதை கொடுக்கும் என்று சொன்னால் அதை இப்போதே தெளிவாக அறிவிக்க வேண்டும். 2. மூன்றாவது என்னன்னா, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா நாங்கள் இவர்களுக்காக பேசுகிறோம்னு வரட்டுத்தனமாக பேசுவதை விட உண்மையிலேயே பேச முடிந்தால், செய்ய முடிந்தால் இது நடக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்பது 3. இதைவிட பெரிய விஷயம் என்னன்னா, மத்திய அரசு தமிழக அரசை ஒதுக்கி விட்டதுன்னு முருகன் சொன்னது போல இங்கே தமிழகத்திலும் அந்த நிலையை நோக்கி போகிற ஒரு சூழல் இருப்பதை கண்டு இப்போ நாங்கள் எல்லாம் அச்சப்படுகிறோம். அதற்கு இந்த மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியோடு நான் முடிவு வைக்கிறேன். நன்றி. தமிழிசை மேடம் இங்கு முன்வைத்திருக்கிற எல்லா கருத்துக்களுக்குமான மாற்று கருத்து, முரண்பட்ட கருத்து தமிழிசை மேடம் அவர்கள்ட்ட நிச்சயமாக இருக்கிறது. இந்த சர்ச்சையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு எந்த வகையில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தின் மூலம்? அதற்கான உறவுகள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான காரணங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் மேற்கொண்டிருந்த வர்த்தக ரீதியான உறவுகளுக்கான வர்த்தக ரீதியா சொல்லுங்க. இல்ல இதுல அவங்க சொல்ற மாதிரி பதற்றம்லாம் ஒன்றும் இல்லை. நான் உண்மையை தெளிவாக சொல்கிறேன். வெளியுறவுத்துறை அமைச்சர் நமது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தனிமைப்படுத்தப்படுகிறது என்றால் 10 ஆண்டு காலமாக குற்றம் செய்தவர்கள் இந்த குற்றத்தை சொல்வது மட்டுமல்ல. நான் சொல்ற மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன், தேசிய செயலாளராக இருந்து சொல்கிறேன், தமிழகத்தின் நலன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினால் பாதுகாக்கப்படும். அதில் உறுதித்தன்மையோடு நாங்கள் இருப்போம். தமிழக காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டோம் என்பதை காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்குமான வேறுபாடு என்பது பல்வேறு நாடுகளுடனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வணிக ரீதியிலான உறவுகளை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளாகத்தான் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை திருமுருகன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியா எடுக்க போகிற நடவடிக்கைகள் என்பது அது கட்சி சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் எடுக்க போகிற முடிவுகளா அல்லது அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கைகள் அல்லது கொள்கை சார்ந்து எடுக்கப்பட போகிற முடிவுகளா என்பது நாளைக்கு நடக்க போகிற கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் முற்றுகையிட போகிற வெள்ளை கொடி ஏற்ற போகிற போராட்டத்தின் முடிவிலே தெரிய வருமா அல்லது இன்றைக்கு விளைந்திருக்கிற இந்த சர்ச்சையின் முடிவிலே தெரிய வருமா? 60 நாட்கள் ஆட்சி செய்திருக்கிற மோடி அரசாங்கம் குறைந்தபட்சமாக எடுக்க போகிற நடவடிக்கைகளின் முடிவுகளில் தெரிய வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்த திரு பலராமன் அவர்களுக்கும் திரு வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விவாத மேடை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.